வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 அண்ட் விஓஓ 2022 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இதில் நம்ம பொது அறிவு தான் பார்க்குறோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இப்போ போகலாம். இதில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். கூற்று: இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும். அதாவது இந்திய பாரம்பரியம். காரணம்: மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. அதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கரெக்டான ஆப்ஷன் என்னவோ அதை எடுக்கணும். கொடுத்துருக்க 4ல் கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பியில் என்ன சொல்லியிருக்காங்க? கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று சரி, காரணம் தவறு, கூற்று தவறு, காரணம் சரி. ஸோ ஆன்சர் ஏ தான் சரி. ஏன்னா ரெண்டுமே கரெக்டு. பாரம்பரியம்ன்றது விருந்தோம்பல், ஈகை, நட்பு, அன்பு, பெற்றோரை மதித்தல், பெரியவர்களை மதித்தல், சகிப்புத்தன்மையை வலியுறுத்துதல். ஸோ இதுதான் நம்மளோட பாரம்பரியம். காரணம்: இந்த பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன. ஸோ ரெண்டுமே கரெக்டு. அடுத்து, கீழ்கண்ட திட்டங்களை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. காந்திய திட்டம், பாம்பே திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், விஸ்வேஸ்வரய்யா திட்டம். ஸோ இந்த திட்டங்களை நம்ம கரெக்டாக வரிசைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. எது ஃபஸ்ட்டு எது அடுத்து வந்தது அப்படின்னு. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் பி தான் சரி. பி என்ன சொல்லியிருக்கேன்னா 4, 3, 2, 1. ஸோ ரிவர்ஸில் வந்திருக்கிறது தான் கரெக்டான திட்டம். காலவரைப்படி அமைந்தது. ஸோ விஸ்வேஸ்வரய்யா திட்டம் ஃபஸ்ட்டு, அடுத்து ஜவஹர்லால் நேரு திட்டம், பாம்பே திட்டம், காந்திய திட்டம். ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து, பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பிடப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 100 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. அதாவது பிறப்பு விகிதம் இப்படியெல்லாம் கணக்கிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் எது கரெக்டுன்றதை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அடுத்து, 10 ஆண்டுகளில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க 4ல் ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. 4th ஒன் தான் சரி. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் பிறந்தவர்களின் எண்ணிக்கை. அந்த அடிப்படையில் தான் அந்த பிறப்பு விகிதம் மதிப்பிடப்படுகிறது. அடுத்து, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.